வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் பிரீஃபாக சொல்றேன். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போறோம்னா நம்ம அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து 5th மார்ச் 2024. இதுல நியூ அப்டேட்ஸ் அப்படின்னு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த போட்டோகிராஃப் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த போட்டோ வந்து 10 டேஸ் வந்து ஓல்டா இருக்கணும். ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் டேட்ல இருந்து சரிங்களா. நம்ம நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கணும். அதுக்கு கீழே டேட் ஆஃப் வந்து விச் போட்டோகிராஃப் எடுத்ததுமே வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கேண்டிடேட்டோட ஃபேஸ் வந்து 3/4 ஆஃப் த ஸ்பேஸ் வந்து அந்த போட்டோகிராஃப்ல ஆக்குபை பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல சரிங்களா. அடுத்து என்னன்னா, இதுக்கான பேசிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இப்ப இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது வந்து இப்ப சென்டர் ஆஃப் த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்னை எழுதலாம், கோயம்புத்தூருக்கு, மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர் அண்ட் வந்து புதுச்சேரி. ஸோ இந்த பிளேஸ்ல எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் வந்து எழுதிக்கலாம். இப்போ மெயின்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரே இதுதான், சென்னையில மட்டும்தான் நம்ம எழுத வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம பிளான் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ஸ் எந்த மாதிரி நடக்கும்னா 2 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன ப்ரிலிமினரி இருக்கும், செகண்ட் ஸ்டேஜ் வந்து மெயின்ஸ் இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸ் வந்து என்னன்னா 2 இருக்கும் ஓகேங்களா. அது வந்து அப்ஜெக்டிவ் பேஸ் தான் இருக்கும். ஆனா மெயின்ஸ் வந்து என்னன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், பிளஸ் வந்து என்னன்னா இன்டர்வியூ இருக்கும். ஸோ அடுத்து இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு வந்து மினிமம் வந்து 21 இருக்கணும், மேக்ஸிமம் 32 இருக்கும். இதுல ரிலாக்ஸேஷன் பொறுத்து வந்து நிறையவே வேரி ஆகும் சரிங்களா. அடுத்து என்ன இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். இவங்க என்ன சொன்னா கிராஜுவேட் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நீங்க ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்டட் அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள் டு. ஸோ இவங்க பர்டிகுலரா எந்த டிகிரி அப்படிலாம் சொல்லவே இல்லை, ஜஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து இம்பார்ட்டன் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். இப்போ நீங்க யூஆர் கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 6 அட்டம் இருக்கும். எஸ்சி எஸ்டி அப்படின்னா அன்லிமிட்டட், ஓபிசி கேட்டகரி 900 வரும். பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேட்டகரி பொறுத்து வந்து வேரி ஆகும் சரிங்களா. இப்போ இந்த அட்டம் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க இப்போ ப்ரிலிம்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அட்டம் இருக்கும். இல்ல நான் அப்ளை பண்ணிட்டேன் ஆனா எக்ஸாம் போய் எழுதல அப்படின்னா அது வந்து அட்டம்ப்டா கன்சிடர் பண்ணாது. எப்ப நீங்க வந்து என்னன்னா ஒரு எக்ஸாம் போய் எழுதுறீங்க அப்பதான் வந்து என்ன அது அட்டம்ப்டா கன்சிடர் பண்ணுவாங்க. அதுதான் மென்ஷன் பண்ணிருக்கேன் சரிங்களா. அடுத்து இம்பார்ட்டன் வந்து என்னன்னா நம்மளுக்கான ஃபீஸ் ஃபார் த கேட்டகரி வந்து என்னன்னா யூஆர் அண்ட் ஓபிசி அந்த இடபிள்யூஸ்லாம் வந்து 100 பே பண்ணணும். இப்போ நீங்க ஃபீமேலா இருக்கீங்க, எஸ்சி எஸ்டி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டினா நம்மளுக்கான எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து என்னன்னா ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்ல. ஸோ அடுத்தலாம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பேசிக்கான வந்து தான் கொடுத்துருப்பாங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் வந்து என்னன்னா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ அடுத்து இது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் ஆஃப் த எக்ஸாமினேஷன். நான் சொன்ன மாதிரி வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கும், அடுத்து வந்து மெயின்ஸ் இருக்கும். மெயின்ஸ்ல ரிட்டன் அண்ட் வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ்லையுமே வந்து என்ன 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ், பேப்பர் 2 வந்து என்னன்னா சிசெட், அதாவது ஆப்டிடியூட் இருக்கும் சரிங்களா. இதுதான் இந்த செக்ஷனோட ப்ரிலிம்ஸ்ல வந்து என்னன்னா 2 கம்பல்சரி பேப்பர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஜிஎஸ், செகண்ட் பேப்பர் வந்து என்னன்னா சிசெட். இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொஸ்டின் பேப்பர் ஒன்லி வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். ஸோ மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குவாலிஃபைங் பேப்பர் இருக்கும். அதாவது நம்மளோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம லாங்குவேஜ், நம்மளோட மதர் டங் வந்து சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இங்கிலீஷ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஜிஎஸ் ஆன பேப்பர் எஸ்ஐ இருக்கும். அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் 1, 2, 3, 4 இருக்கும். அடுத்து வந்து ஆப்ஷனல் பேப்பர் வந்து 2 பேப்பர் எடுக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா. மொத்த மார்க் வந்து 2025 மார்க் சரிங்களா. இதெல்லாம் வந்து என்னன்னா இம்பார்ட்டன், நீங்க பாத்துக்கணும். உங்களுக்கான நம்மளுக்கான மதர் டங் ஆர் ரீஜனல் லாங்குவேஜ் சூஸ் பண்றதுக்கு அங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாங்குவேஜ் பேப்பர் வந்து நீங்க எடுத்துருக்கு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை நீங்க வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுமே இங்க கொடுத்துருக்காங்க. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப லைக் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா ஒன்லி ஃபார் வந்து என்னன்னா இதுக்கான எப்படி ப்ரிலிமினரி எக்ஸாமோட சிலபஸ் பார்ட் தான். ஸோ நீங்க இதுக்கான ப்ரிலிம் சிலபஸ் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி மெயின்ஸுக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ் பேப்பருக்கும் வந்து என்ன தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்க. ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம எலிஜிபிளா இருக்குமா, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா வேணாம் அப்படின்னு. ஒன்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட் தான் வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டியது சரிங்களா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓடிஆர் வந்து என்னன்னா நீங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து டேரக்டா இருக்கும் சரியா. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பிளஸ் இந்த வெப்சைட் லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோட வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணேன். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.